வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு பிக் மேட்ச் ப்ரிவியூ பண்ண போகிறோம். எம்ஐ விசஸ் ஆர்சிபி. போன வருஷமே ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கான ரிவெஞ்ச் எம்ஐ எடுப்பாங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாஸ் அண்ட் பிச் அனாலிசிஸ். பேசிக்கலாக இது வந்து வான்கடே பிச். எல்லாத்துக்கும் தெரியும் இது சின்ன கிரவுண்ட், அதனால சேஸ் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதை பற்றி ரொம்ப பேசணும் அவசியம் இல்லை. உன் தாட்ஸ்? வான்கடே பிச், சின்ன கிரவுண்ட், டியூ ஃபார்ம் ஆகும். வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சாலும் ஒரு 230 240 போட்டால் அட்வான்டேஜாக இருக்கும். அது கம்மியாக இருந்தால் யூ ஹாவ் டு பவுல் வெரி வெரி வெல். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததையு எம்ஐயோட 11 ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஐ ஸ்டார்ட் வித் என்னதான் ஆச்சு எம்ஐக்கு. ஒரு நல்ல ஃபார்முலா பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. எல்லாரும் டாப் பிளேயர்ஸ் இன் இந்தியன் டீம்ஸ் அண்ட் ஃபாரின்லேயும் ரூதர்ஃபோர்ட், சாண்டர் எல்லாமே டாப் பெர்ஃபார்மராக இருந்திருந்தாங்க வேர்ல்டு கப் கூட. அப்பவும் எம்ஐனால கன்சிஸ்டண்ட்டாக விளையாட முடியல. கடப்பார லைனப் தான். என்னதான் பிரச்சனை? யுவர் தாட்ஸ்? எம்ஐக்கு என்ன பிரச்சனைனா, எப்படி சொல்றேன், அது என்னால கணிக்க முடியல. பட் தே ஆர் லூசிங் தேர் விக்கெட் ஈஸிலின்னு சொல்லுவேன். கொஞ்சம் அவங்க எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாரும் இப்ப ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்கீங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல? ஒருவேளை அந்த டீம் எக்ஸ்போஷர் அடாப்ட் ஆகலையா, இல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர், அதாவது அந்த டீம்மேட்ஸ் கூட அந்த ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர்ல ரன்னிங் பிட்வீன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பட் தேர் லூசிங் தேர் விக்கெட்ஸ் ஈஸிலி. ஓகே, என் தாட்ஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச இங்கே ஸ்லோ ஷாட்டர்ஸ், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கேமை ஈஸியாக ஜெயிச்சு கொடுத்துச்சு. அது ரோஹித் சர்மா, விண்டேஜ் சர்மாவை பார்த்தோம். ரிக்கில்டன் வான்கடே விக்கெட்டுக்கு ஐடியலாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த பவுன்ஸ் அடாப்ட் பண்ணி சூப்பராக பிக்கப் புல் ஃப்ளிக்குன்னு ஆடுறாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்லை, அவர் வான்கடேக்கு ஐடியல். அண்ட் ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க. திலக் வர்மா, சூரியகுமார். இந்த மேட்சும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி போன மேட்ச் வந்து 11 ஓவர் கேம். திலக் வர்மாவை கொஞ்சம் ஏர்லியராக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், ஏர்லியராக கொடுக்க வேண்டாம்னு ரோஹித் சர்மா அவுட் ஆன ரிக்கில்டன் அவுட் ஆன அப்பவும் லெஃப்ட் ஹேண்டர் திலக் வர்மா வராமல் சூரியகுமார் தான் வந்தார். அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ரதர்ஃபோர்ட். போன மேட்ச் ரதர்ஃபோர்ட் நல்லா ஆடினாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் ஆடுவார். வான்கிடேக்கு அவர் ஒரு ஐடியல்னு சொல்லி பிக் பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங் பிரச்சனையே இல்லை. நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, ரதர்ஃபோர்ட், சாண்டர், இவங்க 4 பேர் இருக்காங்க. அதனால ஓவராலாக பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. என்னன்னா எல்லாரும் கான்ட்ரிபியூட் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாவே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தி கான்ட்ரிபியூட் வெல் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட பவுலிங் நீ என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்சா சரியா போடலன்னு நான் நினைக்கிறேன். பவுலிங் மேபி ஷார்துல் தாக்கூர் இஸ் ஷைனிங். இப்பனா அவர் வந்து வந்தோடனே விக்கெட்ஸ் வருது, அது அவரோட லக்கு. அவர் எந்த டீம் போனாலும் சரி, இந்தியாவுக்கு ஆனாலும் சரி, அது பெர்ஃபார்ம் பண்ணுறோ பண்ணலையோ அது மேட்டர் இல்லை. இவர் வந்தா விக்கெட் வரும். அதே மாதிரி அதே மாதிரி இங்க இப்பயும் போன மேட்ச்சும் பண்ணாரு, அதுக்கு போன மேட்ச்சும் பண்ணிட்டு இருக்காரு. ஹியர்ஸ் லக். பும்ரா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பும்ராவும் போல்ட்டும் அடி வாங்கினது வந்து சம்திங். அது வந்து எல்லா டீம்கிட்டையும் அப்படி ஆக முடியாது நான் கெஸ் பண்றேன். பிகாஸ் அவன் ஒரு நல்ல டேலண்ட் இருந்த ஒரு பையன்ட்ட வாங்கினது ஹிட் பண்ணான். மோஸ்ட்லி நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிஷன்ஸ். அந்த அளவுக்கு பவர் யாருன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து தே ஆர் இன் டீசென்ட். தே ஷுட் பி புல் ஆஃப் டு கெட் மோர் விக்கெட்ஸ். அதே தான் எனக்கும். பவுலிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆன் பேப்பரில். ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லேயும் சாண்டர், மயங்க் மார்க்கண்டே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அல்லா ஹசன் ஃபார் இன்கேஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணி சாண்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. மித்தபடி சாண்டர் தான் 11ல் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஆர்சிபியோட 11 பார்ப்போம். ஆர்சிபி ஒரு லாஸோட வராங்க. எப்படி அவங்க 11 இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பவுலிங்ல, பேட்டிங்ல ஓவராலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த பவுலிங்ல மட்டும் என்ன? கன்ஃபார்ம் அபினந்த் சிங் will be dropped, but replacement is biggest question mark.
இஃப் தே ஆர் கோயிங் வித் ஓவர்சீஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சேஞ்ச் இருக்கும். ஷெஃபர்டு வந்து லாஸ் பண்ணி ஆகணும். இல்ல தே ஆர் கோயிங் வித் இந்தியன் பவுலரா இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். ஒன்லி ஒன் பிளேஸ் குட் பி ரீப்ளேஸ்டு. எஸ். ஆனா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே, அதான் அது யாருன்னு கரெக்டா ஃபைன் பண்ணிட்டா ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக்கும் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிரும். போன மேட்ச் ஆனா ஸ்ட்ராங். தே வில் பி கெட்டிங் செட். இந்த மேட்ச்ல செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 3 மேட்சஸா இந்தியன் பேசிங்ல வீக் இருக்குன்ட்டு. தே ஷுட் பி ரெட்டிஃபை திஸ் மேட்ச். இந்த மேட்ச் ரெட்டிஃபை பண்ணாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆர்சிபி பவுலிங் வந்து போன மேட்ச் வீக்கா போடல. ஆர்ஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால அவங்க பவுலிங் அட்டாக் வீக்கா இருந்துச்சு. எந்த டீம் போனாலும் ஆர்ஆர் போட்டு அடிக்கிறாங்க. அதனால அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது வீக்கா இருக்கு அது இதுன்னு. ஓவராலா ஒரே ஒரு பவுலர் அபிநந்தன் சிங், அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் கரெக்டா ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி வில் ஹாவ் அ குட் அண்ட் செட்டில்டு பவுலிங் அட்டாக். நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி சொல்லவே தேவையில்லை. ஏர்லியரா 6 விக்கெட்ஸ் 100க்குள்ள லூஸ் பண்ணியுமே 200 போஸ்ட் பண்ண முடியுதுன்னா தே ஹாவ் அ குட் பேட்டிங் லைனப். ஃபினிஷிங், மிடில் ஓவர் அட்டாக்கிங், ஓப்பனிங் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனால பேட்டிங்ல பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஓவராலா இந்த மேட்ச்ல மும்பை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலான்னு இப்போ பேச போறோம். நான் எதுல ஆரம்பிக்கிறேன்னா ஓப்பனிங்ல எனக்கு தெரிஞ்சு ரிக்கல்டனை வச்சு போவாங்களா இல்ல டீகாக் வருவாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எனக்கு யாரை வச்சு போனாலும் பிரச்சனை இல்லை. ஓப்பனிங்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் தேவை. ஏன்னா ஆர்சிபிக்கு ஓப்பனிங்ல நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த பேஷ நல்லா கடந்து போனா பெட்டரா இருக்கும். வான்கடே பேட்டிங் விக்கெட். இன்கேஸ் மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அந்த டைமிங்ல ஹேசல்வுட் வெரி வெரி டேஞ்சரஸ். புவனேஸ்வர் குமார் ஆல்சோ டேஞ்சரஸ். அந்த பேச கடக்கணும். ஒரு 45 for 1 அப்படின்னு ஒரு பவர் பிளேல இருந்தாவே ஒரு நல்ல ஸ்டார்ட் வான்கடே. அதுக்கப்புறம் ரன் ஃப்ளோவை நிறுத்தவே முடியாது. ஒரு மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு 220 அந்த மாதிரி டார்கெட் பண்ணா they have a good chance. In case they are chasing, they have to restrict RCB by 200 to 210 குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். உன் தாட்? நீ எம்ஐ ஜெயிக்க வேண்டியது சொல்லிட்ட, நான் ஆர்சிபி ஜெயிக்க வேண்டியது சொல்லணும். சொல்லு. ஆர்சிபி வந்து நான் போன மேட்ச் தோத்துட்டாங்க அதுக்காக நீ அதை மாத்தணும் இதை மாத்தணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நேத்து நீ தோத்து போயிருந்தாலுமே தே ஹேவ் ஃபைட்டட். அதாவது நான் பேட்டிங்ல சொல்றேன். 6 விக்கெட் விழுந்துச்சு. இந்த டீம் அதான் எந்த டீமுமே இந்த மாதிரி வருமான்னு தெரியல. 6 விக்கெட் விட்டுட்டு ஒரு 200 வந்து ஈஸியா 200 வர மாதிரி 200 வர வச்சுட்டாங்க. ஸோ பேட்டிங்ல எனக்கு எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. வெங்கடேஸ்வர் கொண்டு வந்தது நல்ல மூவ். நேற்று கொண்டு வந்ததும் அவரால் முடிஞ்ச ஒரு சில ரன்களை அடிச்சாரு. நாளைக்கு பேட்டிங் நோ ப்ராப்ளம், பவுலிங் ஒன்லி ஒன் சேஞ்ச். அந்த ஒன் சேஞ்ச் பண்ணா முடிஞ்சது. டீம் வில் பி கெட்டிங் பேலன்ஸ்டு சைடா இருக்கும். தே வில் பி வின்னிங். வேற எதுவும் மாத்தவல, ஒரே ஒரு பவுலிங் அபிநந்தன் சிங் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணா போதும். ஒன்னு என் தாட் ப்ராசஸ், இம்பாக்ட் பிளேயர்ல வெங்கடேஷ் ஐயர் வந்தாரு. அது காரணம் விக்கெட் ஏர்லியரா ரொம்ப போனனால. இந்த மேட்ச் அவர் வர மாட்டாரு. அதுக்கு பதிலா நார்மலா இம்பாக்டா சுயா சர்மா தான் ஆடுவாரு. இல்ல என்னன்னா ஒருவேளை அபிநந்தன் சிங் பதிலா சுயா சர்மா இன்க்ளூட் பண்ணிட்டு செஃபோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா செஃபோர்ட் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அவரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷிங். இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கப்ப இத ட்ரை பண்ணலாம். இன் கேஸ் செஃபோர்டுக்கு பேட்டிங் வரலைனா பவுலிங்ல யாராச்சும் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பேட்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது பேட்டிங் பண்றப்ப போலாம். சேசிங் பண்றது ரிஸ்க் தான். கரெக்ட். ஏன்னா ஒண்ணு முதலே டாஸ் அப் போடுறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அது ஒரு பிரச்சனை. இம்பாக்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு நான் சொல்ல மாட்டேன். இம்பாக்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம் டாஸ்க்கு அப்புறம். நெக்ஸ்ட் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன். பெஸ்ட் பேட்டர் யாரா இருப்பா? ஐ கோ வித் சூரியகுமார். வான்கடே ஹோம் கிரவுண்ட், அவர் கன்சிஸ்டண்டா வான்கடையில் அடிச்சிருக்காரு. ஐ கோ வித் சூரியகுமார். யுவர் தாட்ஸ்? யாரா இருப்பா? ஐ வில் கோ வித் சேம் ரஜத் பட்டிதர் plus Jitesh Sharma. Tomorrow Jitesh Sharma is going to blast. If not, Rajat Patidar will be blast. Okay. Best bowler யாரா இருப்பானா? எனக்கு தெரிஞ்சு ஏர்லியரா ஹேசல்வுட் ட்ரபிள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால ஐ கோ வித் ஹேசல்வுட்.
தோ பும்ரா இருந்தாலும் மும்பையில் ட்ரெண்ட் போல்ட் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்கள விட ஹேசல்வுட் லிட்டில் மோர் டேஞ்சரஸ் இன் வான்கடே விக்கெட் நான் நினைக்கிறேன். யுவர் தாட்ஸ்? ஏசுல் தான் நானும் சொல்லலாம்னு பார்த்தேன். இன்கேஸ் ஜேக்கப் டஃபி இஸ் டுமாரோ கம்மிங், ஒருவேளை அந்த ஸ்லாட்ல இன்கேஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஜேக்கப் டஃபி, இல்லைன்னா ஐ அம் ஆல்சோ கோயிங் வித் ஹேசல்வுட். சரி, ஓகே. The final prediction, will Mumbai take revenge or RCB will continue to win against Mumbai? I go with Mumbai. Wankhede pitch, back in form வந்துருவாங்கன்னு நினைக்கிற மும்பை இந்தியன்ஸ். டோர்னமெண்ட் குள்ள ஒனிதான் இப்போ ஜெயிச்சு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுவாங்க. அதனால ஐ பேக்கிங் எம்ஐ. யுவர் தாட்ஸ்? கன்ஃபார்ம் ஆர்சிபி தான் சொல்லுவீன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிரு. ஆர்சிபி ஏன் ஆர்சிபினா, போன டைம் தே ஆர் வின்னிங் அவே மேட்சஸ் 7 out of 7. இந்த மேட்சும் போன மேட்ச் வந்து கண்டிஷன்ஸோ ரெயினோ அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் லாஸ்ட் இயர் 7-7 வின் பண்ணிருக்காங்க. எல்லா கிரவுண்டும் எல்லா ஏரியாலும் போய் அடிச்சிருக்காங்க. அதனால நான் வான்கடே ஹோம் கிரவுண்டுன்னு நான் பார்க்க மாட்டேன். எல்லா கிரவுண்டும் ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். ஸோ ஆர்சிபி வில் பி வின். ஹோம் கிரவுண்ட் அவே கிரவுண்ட் அட்வான்டேஜ் எல்லாம் ஐபிஎல்ல போய் ரொம்ப காலாச்சு. இன்கேஸ் ஒரு லிட்டில் அட்வான்டேஜ் லாஸ்ட் இயர் 7 அவே மேட்சஸ் எந்த டீம் ஆர்சிபி. ஓகே, எல்லா டைமும் அது நடக்காது. இப்ப தோத்துட்டாங்களே யாரோட, அதுக்கு அதுதான் சொல்றேன். நேத்து இருந்த கண்டிஷன் ரெயின் சேஞ்சஸ். ஓகே, லெட்ஸ் see. You go with RCB. Okay. Yeah. That's all about this video. Stay tuned for review. Thank you and subscribe. That's more important. Thank you.